மாங்காய் மாம்பழம் எல்லாத்துக்குமே சூப்பராக சீசன் வந்து ஆரம்பிச்சிட்டு இன்றைக்கி வந்து மாங்காய் பச்சடி எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். ஒரு துளி கூட எண்ணெய் இல்லாமல் சூப்பராக எல்லாத்தையுமே நல்லா நீட்டாக வெட்டி வச்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு பேனை வச்சுக்கலாம். அதில் நம்ம வெட்டி வச்ச மாங்காயை அப்படியே நம்ம வந்து சேர்த்துக்கலாம். கொஞ்சம் இது மூழ்கிற அளவுக்கு கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். மூடி போட வேண்டாம், அப்படியே கொஞ்சம் வேகட்டும். இதில் கொஞ்சம் நிறைய பச்சை மிளகாய், இந்த பச்சை மிளகாய் போடும்போது எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த நெல்லிக்காயில் போடுவோம்ல பச்சை மிளகாய் ஊறுறதுக்கு, அதில் ஒரு வாசம் வரும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி ஒரு வாசம் வரும் பார்த்துக்கோங்க. இதில் போட்டு கொஞ்சம் உப்பையும் நல்லா போட்டு அதுக்கப்புறமா வத்தல் தூள், இது வந்து வீட்டில் அரைச்சது பார்த்துக்கோங்க, நல்லா ஒரு 2 ஸ்பூன் போட்டுக்கலாம். வத்தத்தூளை போட்டு நல்லா கிண்டி விட்டுட்டு அதுக்கப்புறமா நாட்டு சர்க்கரையும் நல்லா தாராளமாக ஒரு பெரிய ஸ்பூனுக்கு ஒரு 3 ஸ்பூன் கூட போட்டுக்கலாம் பார்த்துக்கோங்க. டேஸ்ட் அல்டிமேட்டாக இருக்கும். ஏன்னா நம்ம வந்து மிளகா போட்டிருக்கோமா, வத்தல் போட்டிருக்கோமா, உப்பு போட்டிருக்கோமா, நாட்டு சக்கரை போட்டிருக்கோமா, இது எல்லாமே சேர்த்து அப்படி இருக்கும் பார்த்துக்கோங்க. எண்ணெயே ஊற்றலையே கெட்டு போகாதா அப்படின்னு கேட்டால் நிச்சயமாக கெடாது. ஃப்ரிட்ஜுக்குள்ளே வைங்க பார்த்துக்கோங்க. இன்னொரு முக்கியமான விஷயம், ஃப்ரிட்ஜுக்குள்ளே வைக்கணும்லாம் அவசியம் இல்லை, அதுக்குள்ளே வாய்க்குள்ளே போயிடும். அந்த அளவுக்கு செம்ம டேஸ்டியாக இருக்கும். எல்லாத்துக்குமே வச்சு சாப்பிட்லாம். யாரெல்லாம் மாங்காய் லவர் அப்படின்ட்டு கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் ரொம்ப ரொம்ப மாங்காய் லவர்.